எக்ஸ்பெக்டேஷன் இஸ் இதுக்குமே ஹை. ஏன்னா, ரொம்ப 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 நாள் கழிச்சு சூர்யா வந்து தியேட்டருக்கு வராரு. அவர் எப்போ வருவாரு அப்டின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவ்ளோ தூரம் இருக்கு. அண்ட் பீயிங் திஸ் கங்குவா ஃபிலிம் வந்து அதுக்கு தனி பாராட்டுகள் அப்டின்னு தான் நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் அந்த கடைசி ஷாட் அந்த ட்ரெய்லர் அந்த குரோக்கடைல குத்தி எடுக்கிறதுலாம் அதெல்லாம் வேற லெவல்ல ஆக்சுவலி சொல்லணும். அப்சல்யூட்லி. இன்ஃபாக்ட் டெஃபினட்டா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, அக்டோபர் 10த் வரும்போது ஒரு மாசம் ஃபுல்லா டாக் ஆஃப் த வேர்ல்ட் வில் பி கங்குவா. அத நான் கேரண்டி. டாக் ஆஃப் த வேர்ல்ட் நான் சொல்றது இந்தியா மட்டும் சொல்லல. டாக் ஆஃப் த வேர்ல்ட் வில் பி கங்குவா தான். கங்குவானுடைய அந்த உழைப்பு, கங்குவானுடைய உழைப்பு எல்லாருமே டைரக்டர்ல ஆரம்பிச்சு சினிமாட்டோகிராஃபர், விஎஃப்எக்ஸ், மியூசிக், ஆக்டர்ஸ் சூர்யா சார்ல தொடங்கி பாபி தியோல் அப்படின்னு வரிசையா எல்லாரோட உழைப்பும் பேசப்படும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான படைப்பை ஒரு ப்ரொடியூசர் கொண்டு வந்திருக்காரு வரும்போது ஞானவேல் சாருக்கு ஒரு பிரமிப்பான ஒரு பெருமை மிக்க படைப்பாக தான் வரும். அதுக்கு நான் வந்து கேரண்டி சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நாங்கெல்லாம் வெரி எக்ஸைட்டட்னா இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே எனக்கு வந்து ஐயோ இவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ